அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா என்னுடைய கிளாஸஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஹோமோமார்பிசம், ஆட்டோமார்பிசம் இதுக்கான டெஃபினிஷன், ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் இதுக்கு எம்சிக்யூஸ் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எம்சிக்யூஸ் வீடியோஸ் பார்ப்போம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஓகே, ஸோ இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்ன்றது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் ரிசீவ் பண்ணும் போது தான் அதனுடைய ஃபீல் தெரியும். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. 3 புக்லெட் உங்களுக்கு கொரியர் வரும். நான் இந்த வார்த்தை சாதாரணமாக சொல்லலை. அந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த வேர்டிங் புரியும். ஆமாம், இதில் இந்த அளவுக்கு இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, அதனால தான் அதை சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை டிலே பண்ணாமல் புக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருங்க. என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் 1 வீக்காக டெஸ்ட் போயிட்டுருக்கு. நியூ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் 1 வீக் டெஸ்ட் ஷெடியூல் போட்டு வந்துட்டேன். ஸோ இந்த 1 வீக் டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், திருப்பி இன்னொரு ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுலுமே நீங்கள் நியூ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணாலும் கூட உங்கள் நம்பர் அந்த கான்டாக்ட் டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஸோ இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கிக்கங்க. அதே போல் எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல், இதெல்லாம் தாண்டி ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான மெட்டீரியல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் காம்போ ப்ரைஸில் இதை நான் கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் எம்சிக்யூஸ் ப்ளஸ் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் தனியாக கொடுத்துருவேன். எம்சிக்யூஸ் தனியாக மட்டும் வேணும் உங்களுக்கு, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் அது ஒரு தனி காம்போ. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு இந்த ஷெடியூலுக்கான காஸ்ட் எவ்வளோ ப்ளஸ் எம்சிக்யூ ப்ளஸ் டெஸ்ட் பேட்சுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஸோ இமிடியேட்டாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. 6000 ப்ராப்ளம் புக்லெட்ன்றது உங்கள் லைஃப் லைனை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு உறுதித்தன்மையாக அமையும். ஓகே, ஸோ இமிடியேட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இப்போது இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் பார்த்த கண்டென்ட்டுக்கு எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன எம்சிக்யூஸ் இருக்குது, இது போல் கிளாஸஸ் எல்லா யூனிட்டுக்கும் நான் ரெகுலராக கொடுத்துட்டே வருவேன். நான் போடுற வீடியோஸுமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுருவேன். இது வரைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் 150 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர நிறைய வீடியோஸ் நான் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ விரைவாக நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனில் இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன், கொஷின்ஸ் 1 by 1 பார்த்துருவோம். லெட் பை இஸ் அ மேப் ஃப்ரம் G to H, இதெல்லாம் குரூப்ஸ் தான், ஹச்சும் ஜியும் ஹச்சு குரூப்பிங்க. ஓகே, let pi is a map from G to H be a group homomorphism, then pi of identity element in G goes to identity element in H. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு தானே. ஸோ இது G செட்டிலேருந்து H செட்டுக்கு மேப் கொடுக்குறீங்க. ஸோ இது ஐடென்டி எலமெண்ட் இன் G, இது ஐடென்டி எலமெண்ட் இன் H. ஸோ இந்த எலமெண்ட்டை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரூஃப் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து, if pi is a map from G to S be a homomorphism, then pi of x whole inverse nothing but pi of x inverse nothing but pi of x whole inverse. So pi of x inverse equal to pi of x whole inverse. So இது group homomorphism உடைய again one of the property. Okay, next, kernel of a group homomorphism always நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் சப்குரூப் சொல்லியிருக்கேன். So for any group homomorphism the kernel is always invariant under conjugations since it is normal. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஒரு கர்னல் ஆஃப் அ குரூப் ஹோமோமார்பிசம் ஆல்வேஸ் நார்மல். அடுத்து, ஏன் ஹோமோமார்பிசம் பை இஸ் அ மேப் ஃப்ரம் G to H இஸ் இன்ஜெக்டிவ் அப்படின்னா அதோட கர்னலில் ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்னலில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் ஜியா ஐடென்டிட்டி எலமெண்ட் ஹச்சா நீங்கள் கவனிக்கணும். ஸோ கர்னல்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜி, அப்போ கர்னல் ஆஃப் பை ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் ஜியை தான் கண்டெயின் பண்ணும் எப்போ இன்ஜெக்டிவ் மேப்பாக இருந்தால். ஓகே, நெக்ஸ்ட், the image of a group homomorphism sub group மட்டும்தான், நார்மல் சப் குரூப் எப்பவுமே வராது. ஸோ இமேஜ் ஆஃப் த குரூப் homomorphism ஆல்வேஸ் அ சப் குரூப் ஆஃப் H. ஸோ இமேஜ் எங்கே இருக்கும், கோடொமைனில் இருக்கும். ஸோ கோடொமைனில் இமேஜ் ஆஃப் த homomorphism ஒரு சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, இஃப் G is cyclic and pi is a map from G to H is a group homomorphism இருந்தால் pi of G is always cyclic-ஆக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு G ஒரு சைக்கிளிக் குரூப்பாக இருக்குது, pi ஒரு குரூப் homomorphism இருந்தால் அந்த இமேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சைக்கிளிக்காக இருக்கும். அடுத்து, ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். G mod kernel of pi ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பை, அதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். ஸோ G mod kernel of pi ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அண்ட் ஆட்டோமாரிசம் ஆஃப் த குரூப் G இஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் பிட்வீன் G to G.
ஐசோமார்பிசம்னா G to H. ஆட்டோமார்பிசம்னா சேம் குரூப்புக்கு மேப் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு 1-1 onto ஹோமோமார்பிசம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமார்பிசம் ஆஃப் அ குரூப் நத்திங் பட் பைஜெக்டிவ் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் G to G. ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆல்வேஸ் ஆட்டோமார்பிசம் ஆஃப் அ குரூப் G ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ GX G இன்வர்ஸ் இந்த நோட்டேஷன் பார்த்தாவே பை எக்ஸ் ஆஃப் G இஸ் நத்திங் பட் GX G இன்வர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோமார்பிசம். இது வந்து குரூப் ஹோமோமார்பிசம் 1-to-1 onto ஹோமோமார்பிசம். இது வந்து பைஜெக்டிவ். ஸோ onto 1-to-1. ஓகே, as well as இது ரெண்டுமே சேர்ந்தது பைஜெக்டிவ். ஸோ பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் பிட்வீன் G to G அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுவோம், ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோமார்பிசம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் the set of all automorphism of a group என்னவா இருக்கும், குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஒரு 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 குரூப்போடைய ஆட்டோமார்பிசம் கலெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அண்டர் கம்போசிஷன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இசட்டுக்கு ரெண்டு ஆட்டோமார்பிசம். ஸோ n goes to n, n goes to minus n. ஸோ பை ஆஃப் n goes to n, பை ஆஃப் n goes to minus 1. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து ஆட்டோமார்பிசம் இருக்கு அப்படின்னா அதனுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட்டுமே ஒரு ஆட்டோமார்பிசமாக கொண்டு வரும். ஸோ ஆட் ஆஃப் இசட் வந்து ஐசோமார்பிக் டு இசட்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஆட் ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் ஐசோமார்பிக் டு இசட். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் குரூப். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் ஆர்டர் டு அபிலியன் சைக்ளிக் குரூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். குரூப் ஜி இஸ் அபிலியனா இருந்தால் இஃப் ஒன் லீவ் இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து ட்ரிவியலாக இருக்கும். என்ன ரீசன், ஸோ ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ட்ரிவியல்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஜி இன்வர்ஸால இந்த இடத்துல கம்போசிட் பண்ணுங்க ஜியால, அப்போனா ஜிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜின்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் அபிலியன் கண்டிஷனை இம்ப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். A group G is abelian if and only if inner automorphism is identity. Identity na அர்த்தம் pi x of x equal to x in map கொடுக்கிறது, pi g of x equal to x in map கொடுக்கிறது. இது gx g inverse, gx g inverse equal to x, அப்ப gx equal to xg. ஸோ அப்போ இது என்ன சொல்லுது, abelian group சொல்லுது. ஓகே, ஸோ எவ்ரி ஆட்டோமார்பிசம் ப்ரெசர்வ் என்ன இருக்கும், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அப்புறம் ஐடென்டிட்டி எலமெண்ட்டை ப்ரெசர்வ் பண்ணும், ஆர்டர் ஆஃப் த குரூப் ப்ரெசர்வ் பண்ணும். ஆட்டோமார்பிசம்னாவே இது ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம்னா குரூப் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் Zn வந்து பை ஆஃப் n, ஆய்லர் ஃபிட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி படி. ஸோ இதுக்கு சொல்லுங்க Z100 உடைய நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம். ஓகே, ஆட்டோமார்பிசம் எவ்வளோ வரும் அப்படின்றத கவுண்ட் சொல்லுங்க. ஸோ ஜஸ்ட் பை ஆஃப் 100 போட போறீங்க. ஸோ வேல்யூவை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் பை இஸ் a map from இதுக்கு சொல்லுங்க நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் இன் Z 2026 டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ சேனலை வாட்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் வரப்போது, நிறைய MCQs டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் இன் Zn நத்திங் பட் பை ஆஃப் n. இது வந்து ஆய்லர் டோஷன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நான் டெஃபினிஷன் பார்த்துட்டேன். ஆய்லர் டோஷன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. அடுத்து if pi is a map from G to H is a group homomorphism, G is finite இருக்கு அப்படின்னா G mod kernel of pi is isomorphic to image of pi. இப்போ G mod kernel of pi வந்து isomorphic to image of pi நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஆர்டர் ஆஃப் G mod kernel of pi is equal to order of image of pi. கரெக்டுங்களா? ஸோ which implies order of G equal to order of kernel of pi into image of pi. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க பார்க்கும் போதே மெட்டீரியல் உங்க கையில இருந்துட்டா நான் கொடுக்குற கிளாஸஸ் அப்படியே போய் மெட்டீரியல் ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. நீங்க எதுக்குமே வந்து கிளாஸ் கொடுப்பீங்களான்ற ஒரு பதட்டமே உங்களுக்கு தேவையில்லை. நான் கொடுக்குறது எல்லாமே கிளாஸ் தான். நீங்க அதுக்கு எதுவும் பே பண்ண வேணாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ் கவனிங்க. டெய்லி டெஸ்ட் வரும், அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ரீச் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியல் தாட்டா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னாவே போதும். அந்த கீ பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வேற லெவலாக கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்படியே கொஸ்டின்ஸ் பார்த்தவொடனே இதாண்ட ஆன்சர் அப்படின்னு டப்பு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, அந்த அளவுக்கு உங்களை நீ வந்து ரெடி பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட் பை இஸ் a map from G to G be a group homomorphism for finite group. இது G வந்து ஒரு finite group, இது வந்து ஒரு group homomorphism. if pi is injective-ஆ இருந்தா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். pi is injective map, finite groupனா subjective exist ஆகும். ஸோ அப்போ pi is also subjective map-ஆ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அதாவது ஒரு ஃபைனைட் குரூப்ல ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது இன்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னா அந்த மேப் சப்ஜெக்டிவ். ஜி வந்து ஃபைனைட், இது வந்து ஒரு ஃபைனைட். ஸோ இங்க இருந்து ஒரு ஹோமோமார்பிசம் கொடுக்குறீங்க, அது வந்து இன்ஜெக்டிவ் மேப்பா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இமேஜுமே உங்களுக்கு நான் சப்ஜெக்டிவ் கொடுத்துரும், அதான் ஆன்ட்டு வந்துடும். ஸோ மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 1-to-1 ஹோமோமார்பிசம் ஆன ஃபைனைட் செட் வந்து ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ், அதாவது ஆன்ட்டு
ஒன் டு ஒன் ஹோமோமார்பிசமான ஃபைனைட் செட் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், ஆன் டுவா இருக்கும். இந்த ரிசல்ட் மைண்ட்ல நல்லா எழுத்துங்க. ஒன் டு ஒன் ஹோமோமார்பிசமான ஃபைனைட் செட் இஸ் ஆல்வேஸ் ஆன் டு மேப். ஸோ பை இஸ் சப்ஜெக்டிவ்ன்றது இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், இப்போ பை இஸ் மேப் ஃப்ரம் ஜி டு ஹெச் பி குரூப் ஹோமோமார்பிசம், ஜி இஸ் அபிலியன் அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் ஆஃப் அன் அபிலியன் குரூப் இஸ் என்னவா இருக்கும், அபிலியனாக இருக்கும். இமேஜ் ஆஃப் சைக்கிளிக் குரூப் என்னவா இருக்கும், உங்களுக்கு சைக்கிளிக்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இந்த கொஸ்டினில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம் ஜி மாடு என். ஆக்சுவலாக மாடுல என் வர்றதுல உங்களுக்கு கர்னல் வரும். அப்போ கேஎன் எல்லாமே கர்னல்ல வரும். அதாவது பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மாடு n. ஸோ அப்போ கே பார் இஸ் கான்கரண்ட் டு 0 மாடு n வரும். ஏன்னா டெஃபினேஷன் ஆஃப் பை ஆஃப் கேக்கு போடுறீங்க. அப்போ இது வந்து என் கேல இருந்துச்சுன்னா விச் இஸ் ஐசோமார்பிக் டு 0 மாடு n வரும். அப்போ உங்களுடைய கே வந்து nk ஃபார்மேட்ல இருக்கணும், ஆர் nz ஃபார்மேட்ல இருக்கணும். அப்போ இது வரும் பாருங்க nz. ஏன்னா அங்கே மாடல கொடுக்கறத பொறுத்து தான் நீங்க போடணும். சப்போஸ் 3 கொடுத்தா 3z, 4 கொடுத்தா 4z, 5 கொடுத்தா 5z. அவ்வளவுதான். சும்மா அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஜி மாட் ஆஃப் கர்னல் ஆஃப் பை சைக்கிளிக்கா இருந்தால் ஜி சைக்கிளிக்கா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் ஜி இஸ் அ குரூப் ஹோமோமார்பிசம், பி இஸ் அ பிரைம் ஆர்டர் இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் வந்து பை ஆஃப் பி. ஸோ பை ஆஃப் பின்றது என்னது, பி மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, இஃப் கர்னல் ஆஃப் பை ஈக்குவல் டு 0 தென் பை இஸ் என்னவா இருக்கும்னா, ஸோ கர்னல் ஆஃப் பை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்டையர் ஜிஏ கார்னலுக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், என்டையர் ஜிஏ கார்னலுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ட்ரிவியல் ஹோமோமார்பிசமா இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அதாவது என்டையர் ஜி கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், கார்னல்ல உட்கார வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஜி இது ஹச். ஸோ ஹச்சில் ஐடென்டி எலிமெண்ட். அப்படின்னா இது மொத்த ஜியுமே ஈக்கு மேப் கொடுக்குது அப்படின்னா அர்த்தம் அது ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ அவ்வளோதாங்க, இந்த கொஸ்டின் டிஸ்கன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக என்னுடைய கிளாஸஸ் கவனிங்க. ரெண்டாவது, இந்த 6000 MCQs வாங்கி படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கே புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு புக் பண்ணீங்கன்னா வித்தின் 2 டேஸில் உங்கள் கையில் கொரியர் வர மாதிரி நான் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.